இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பாஸ்தா ரெசிபி தான். இந்த பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. அடியில் பிடிக்காத மாதிரி கலந்து விடுங்க. இப்படியே பாஸ்தா ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விடுங்க, அடியில் பிடிக்காமல் இருக்கும். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பாஸ்தா இப்போ ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருக வைங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் மைதா மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாவு கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது, நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாவு வெந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம காய்ச்சாத பாலே சேர்த்துக்கலாம் பச்சையாகவே. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இந்த மைதா மாவு ஒரு 5 நிமிஷம் இந்த பால்லையே வேகட்டும். கெட்டி இல்லாமல் மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க. க்ரீம் பேஸ்ட் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வத்தல் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இப்போ மக்ருனி பாஸ்தா தான் சேர்த்துருக்கேன். எல்லா பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஒயிட் சாஸ் இந்த பாஸ்தாவோட நல்லா கலக்கணும். ஒரு 2 நிமிஷம் சிம்லையே வச்சு கலந்து விட்டிங்கன்னா சேர்ந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். ஒயிட் சாஸ் மக்ருனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.